Class 11th standard, subject chemistry, unit 7th unit, lesson thermodynamics. Thermodynamics classல last class வந்து first law of thermodynamics பார்த்தோம். அதாவது வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. ஸோ வெப்ப இயக்கவியலின் முதல் விதியினுடைய கணித வரையறையை நம்ம அடுத்து பார்க்குறோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் ஒன், பொதுவாக கணிதவியல் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் லாவை நம்ம இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி மாறும்போது ஒரு அமைப்பினுடைய இயக்கம் மாறும். அப்போ இன்டர்னல் எனர்ஜி மாறுறதுக்கு உண்டான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அப்சர்விங் ஹீட் எனர்ஜி. ஸோ எந்த அளவுக்கு ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் வந்து Q சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு கண்டிப்பாக ஒர்க் இருக்கும். ஸோ இப்போது அமைப்பின் மீது Q வெப்பத்தால் ஏற்படக்கூடிய விரிவாக்கம் எக்ஸ்பென்ஷன் வேல்யூம் தான் நம்ம தான் சொல்கிறோம் ஒர்க்குன்னு சொல்கிறோம். இது ப்ரெஷரை பொறுத்து அமையும். அதனால் W வேல்யூ எப்பவுமே P∆V. ஸோ P∆Vன்றதுன்னா நம்ம W ஒர்க்குக்கு சமமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அமைப்பில் P∆Vனுடைய சேஞ்சஸ் தான் ஒர்க்காக செயல்படும். இந்த ஒர்க் ஸோ சிஸ்டத்துலேருந்து நமக்கு ரிலீஸ் ஆகுது, நமக்கு கிடைக்கின்றதுனால சிஸ்டத்துக்கு லாஸ். அதனால் ஒன்று -W = P∆Vன்னு சொல்லலாம், அல்லது P∆V வேல்யூ = -W அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய நிலை ஒன்று பார்க்குறோம். கேஸ் 1, சைக்ளிக் ப்ராசஸ். அதாவது சுற்று செயல்முறை. சிஸ்டம் கொஞ்சம் அப்சர்வ் ஆச்சு எனர்ஜியை, அது என்னாச்சு அப்சர்வ் ஆன எனர்ஜியை ஒர்க்காக மாற்றிடுச்சு. ஸோ அப்போது ஹீட்டை அப்சர்வ் பண்ண எல்லா எனர்ஜியும், ஹீட்டால் கிடைக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் ஒர்க்காக மாற்றினதுனால இன்டர்னல் எனர்ஜியில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ΔU = 0. ஸோ உறிஞ்சப்பட்ட வெப்பம் அண்டு செயல்படுத்தப்பட்ட வேலை அதுக்கு சமமாகுது. ஸோ சிஸ்டத்துலேருந்து வேலை செயல்படுறதுனால மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. In the other words, during cyclic process, the amount of heat observed by the system is equal to work done by the system. ஸோ அதுக்கு சமமான வேலை செய்யப்பட்டதுனா தான் நம்ம கருதணும். அப்போ இன்டர்னல் எனர்ஜி கடைசியாக பார்க்கும்போது, ஃபைனலில் பார்க்கும்போது எந்த சேஞ்சஸும் இருக்காது, 0வாக இருக்கும். இது ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன், உறிஞ்சப்பட்ட வெப்பம் முழுவதும் வேலையாக செய்தா. செகண்ட் ஒன், ஃபார் ஐசோஸ்பெரிக் ப்ராசஸ். அதாவது பருமன் மாறாத செயல்பாட்டில், பருமன் மாறாமல் அப்சர்விங் மட்டும் ஹீட் எனர்ஜி இருந்துச்சுன்னா அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாகவே ΔUனுடைய வேல்யூ, அதாவது இன்டர்னல் எனர்ஜி எதை பொறுத்துனா Q + W ஏற்கனவே பார்த்தோம். இங்கே ΔV மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேஞ்சஸ் ஆஃப் வேல்யூ வந்து மாறாமல் இருக்கும்போது அப்போது டபிள்யூனுடைய ஃபார்முலாவை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுகிறோம். P∆V நம்ம முன்னே சொன்ன மாதிரி அமைப்பிலிருந்து Wன்றது அதாவது ஒர்க் கிடைக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் தரோம். ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. -W P∆V ஆர் -P∆V = W. மேலே பாசிட்டிவ் W இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுறோம் -P∆Vன்னு எழுதுகிறோம். இப்போ ΔV சேஞ்சஸ் கிடையாது, 0 வேல்யூ. அப்போ ΔV 0ன்னும் போது டோட்டல் வேல்யூ ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ நம்ம உறிஞ்சப்பட்ட வெப்பம் ஒர்க் நடக்கலை அல்லது ஒர்க்கை இல்லை, எக்ஸ்பேண்ட் ஆகலை அதனுடைய பருமன்னா அப்போ ஒர்க் இல்லைன்னு அர்த்தம். ஒர்க் இல்லாதது கண்டிப்பாக இன்டர்னல் எனர்ஜினுடைய சேஞ்சுக்கு அது எடுத்துக்கின்னு இருக்கும். அப்போ இன்டர்னல் எனர்ஜியில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஹீட் சப்ளைடு டு த சிஸ்டம் கன்வெர்டட் இட்ஸ் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது உறிஞ்சப்பட்ட வெப்பம் முழுவதும். ஸோ வெப்பம் கொடுத்தோம், வேலை நமக்கு இல்லை அங்கே சிஸ்டத்தில்னு சொன்னோம்னா அப்போ இன்டர்னல் எனர்ஜியில் அந்த ஹீட் டெபாசிட் ஆகிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து கேஸ் 3, for an adiabatic process there is no change in heat. ஸோ எந்த ஒரு ஹீட்டும் இல்லாத போது, ஸோ அப்சர்விங் ஹீட் இல்லாத போது Q = 0 அப்படின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு சிஸ்டத்தை நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. அப்போது இன்டர்னல் எனர்ஜினுடைய குறைபாடு தான் நமக்கு என்ன பண்ணோம், குறைவு தான் W ஒர்க்காக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி அடியாபேட்டிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை மாறா செயல்முறைன்னு சொல்லுவோம் தமிழில். வெப்பநிலை இல்லாத போது, அப்சர்வ் பண்ணாத போது ஒர்க் இருந்துச்சுன்னா அது இன்டர்னல் எனர்ஜினுடைய அதனுடைய டிக்ரீசஸ் தான் இருக்கும், குறைபாட்டினுடைய அளவில். அதாவது ஒர்க் வேலை செய்யப்பட்ட அளவினுடைய ஈக்குவலாக இன்டர்னல் எனர்ஜியில் குறைவு ஏற்பட்டிருக்கும். வேலைக்கு நிகரான இன்டர்னல் எனர்ஜி குறைவு ஏற்பட்டிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த கேஸ் 4, இதில் பார்த்திங்கன்னா அண்ட் ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ ப்ரெஷர் மாறாத போது, ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஒர்க்கு கண்டிப்பாக அங்கே நடத்த முடியும். வேல்யூம் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா ஸோ ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வெப்பத்துக்கு ஏற்ற
வேல்யூமை இன்க்ரீஸ் ஆக செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி செஞ்சால் அதனுடைய டெல் யூ வேல்யூ, அதாவது இன்டர்னல் எனர்ஜி வேல்யூ Q மைனஸ் P del V. ஸோ இதில் P கான்ஸ்டண்ட்டாக விட்டால் மாறாத போது ஸோ டெல்வினுடைய எக்ஸ்பென்ஷன் ஒர்க்கை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் 7 ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்து என்தால்பி வரையறைக்கு போகிறோம். ஸோ என்தால்பின்றது என்ன சார்? H என்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த என்தால்பின்றது சிஸ்டத்தினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அது ஒன்று தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ், வெப்ப இயக்கவியல் சார்ந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. இது நம்ம வரையறையாக சொல்லும்போது தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம் தான் சொல்லணும். அதாவது இன்டர்னல் எனர்ஜியினுடைய டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுதான் இது என்ன பண்ணுறோம் H அப்படின்றது கூட சொல்லலாம். ஸோ இன்டர்னல் எனர்ஜியினுடைய டோட்டல் வேல்யூ என்தால்பி, இது வெப்ப இயக்கவியலின் ஒரு பண்பு. நெக்ஸ்ட்டு த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்டு வேல்யூம், இது ரெண்டும் பொறுத்து தான் இன்டர்னல் எனர்ஜி இருக்குன்னு பார்த்தோம் இருக்குன்னு. therefore H equal to U plus PV. யூன்றது இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜியுடைய டோட்டல் வேல்யூ வித் ப்ரெஷராலையும் வேல்யூமாலும் செய்யப்படக்கூடிய செயல், இது மூணும் சேர்ந்து தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க என்தால்பி. இது வெப்ப இயக்கவியலின் ஒரு பண்பு. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஒர்க் பொறுத்த வரைக்கும் எதை கொடுத்துருக்காங்க, பொதுவாகவே இந்த என்தால்பி சேஞ்சஸ்னால நமக்கு அதனுடைய ஒர்க்கினுடைய பயன்பாடும் ஈஸியாக என்ன பண்ணும் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஹீட் இன்வால்வ்ட் இன் த ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் என்தால்பி. எந்த அளவுக்கு ஹீட் அப்சர்வ் ஆகுதோ இன்வால்வ் ஆகுதோ அந்தளவுக்கு சமமான என்தால்பியில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்தால்பி இஸ் a state function which depends entirely on the state function T, P and U. Enthalpy is usually expressed as the change in enthalpy del H process between initial and final state constant pressure. ஸோ பொதுவாக என்தால்பின்றது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்தால்பினுடைய சேஞ்சஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ என்தால்பி எந்த வரையறையில் வருதோ அதனுடைய சேஞ்சஸ் தான் என்தால்பி சேஞ்சஸ். இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் அண்டு வேல்யூம் சேஞ்சஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் என்தால்பி சேஞ்சஸ் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், டெல் ஹெச்ன்றது என்தால்பி சேஞ்சஸ், டெல் யூன்றது இன்டர்னல் சேஞ்சஸ் வித்து அதோட டெல் வி பருமனில் மாற்றம். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. சரி சார், இந்த சேஞ்சஸ் அப்படின்னா என்ன சார்னா அதாவது ஃபைனலில் எவ்வளோ கிடைக்கிது இனிஷியலிருந்து. ஸோ அப்போ ஃபைனலிருந்து நம்ம இனிஷியலில் கழிச்சோம்னா இடையில ஏற்பட்ட மாற்றத்தினால கிடைக்கக்கூடிய அந்த கெயின் வேல்யூ தான் நம்ம தான் சொல்கிறோம் சேஞ்சஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அவங்க சொல்லியிருக்காங்க. அதுபடி பாருங்கள், தி சேஞ்ச் இன் என்தால்பி ஈக்குவல் டு த ஹீட் சப்ளைட் அட் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் டு எ சிஸ்டம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு டெல் ஹெச் ஈக்குவல் டு QP, எவ்வளோ அப்சர்வ் ஆகிருக்கோ ஹீட்டு அது என்தால்பியினுடைய சேஞ்சஸில் இடம்பெற்றிருக்கும். ஸோ இன்கேஸ் Q ஈக்குவல் டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, அதாவது 0 விட அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக டெல் ஹெச் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். இது பெரும்பாலும் எண்டோதெர்மிக் ப்ராசஸுக்கு யூஸ் ஆகும், அதாவது அப்சர்விங் எனர்ஜி, அதை வந்து எண்டோதெர்மிக் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் Q வேல்யூ குறைவாக இருக்குது, அதாவது 0 விட குறைவாக இருக்குது அப்படின்னா என்ன ரிலீஸ் ஆகிருக்கு, அப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷனில் Q வேல்யூ ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக் வெப்ப உமிழ்வினை அப்படின்னு சொல்லுவோம். எண்டோதெர்மினா வெப்ப ஏற்பு வினை, எக்ஸோதெர்மினா வெப்ப உமிழ்வினைன்னு சொல்லுவோம். அப்போ Q வேல்யூ நெகட்டிவாக இருக்கும், அப்போ டெல் ஹெச் வேல்யூ கண்டிப்பாக ஆல்சோ நெகட்டிவ், இந்த வரையறைப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ ரிலேஷன் பிட்வீன் என்தால்பி H அண்டு இன்டர்னல் எனர்ஜி U, இது ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இன்டர்னல் எனர்ஜியினுடைய கான்செப்டில் தான் நம்ம என்தால்பி சொல்கிறோம். எவ்வளோ வெப்பம் உறிஞ்சோ அதுக்காக இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இன்டர்னல் எனர்ஜியினுடைய தன்மையும் ஸோ எக்ஸ்பேன்ஷனுடைய அந்த வேல்யூனுடைய தன்மையை பொறுத்து தான் என்தால்பின்னு சொல்லுவோம். அப்போ டோட்டல் சம் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு த என்தால்பின்னு சொல்லுவோம். இதனுடைய ரிலேஷன்ஷிப் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், U ப்ளஸ் PV. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுத்தினுடைய சேஞ்சஸும் என்ன பண்ணலாம், ரெண்டு இனிஷியல் ஸ்டேட் அண்டு ஃபைனல் ஸ்டேட்னு போட்டுக்கலாம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ஸ்டேட் H1 U1 P1 PV1 அண்டு ஃபைனல் ஸ்டேட்டில் அதாவது ப்ரெஷர் மட்டும் கான்ஸ்டன்ட்டு, மாறக்கூடியது வேல்யூமோ இன்டர்னல் எனர்ஜியும். ஸோ இதால் தான் என்ன பண்ணுறோம் என்தால்பி மாற்றத்தை உண்டாக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஃபைனலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் இனிஷியலாக கழிக்கிறோம், தொடக்கத்தை கழிச்சோம்னா ஸோ கிடைக்கும்
therefore அதனுடைய ஃபார்முலா நம்ம del H equal to del U plus P del V அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த del U equal to Q plus W. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எவ்வளோ உறிஞ்சுதோ அதுக்கேற்ற வேலை செய்யும்ன்றது. ஏற்கனவே நம்ம del H அந்த ஃபார்முலா எடுத்து போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதுபடி பார்க்கும்போது del H equal to del Uக்கு பதிலாக Q plus W போடுறோம். P del V ஏற்கனவே இருக்கிறது. இப்போது Wனுடைய வேல்யூ தெரியும், அது மைனஸ் P del Vன்னு. ஸோ அந்த வேல்யூ போட்டோம்னா P del V plus P del V கேன்சல் ஆகிடும். therefore del H ஸோ சேஞ்சஸ் ஆஃப் என்தால்பி ஈக்குவல் டு உறிஞ்சப்பட்ட வெப்பத்துக்கு சமமாக இருக்கும். ஸோ உறிஞ்சப்பட்ட வெப்பம் இன்டர்னல் எனர்ஜியாக மாறுது. இன்டர்னல் எனர்ஜியுடைய மொத்த வேல்யூ தான் என்தால்பி. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. தேங்க்யூ. see you next class.